தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களோடு கூட பேசுகிற ஒரு தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். தெரிந்தெடுத்ததான தம்முடைய ஜனத்தோடு கூட தம்முடைய வசனங்களை கொடுத்து அவர்களை தேற்றி நடத்துகிற ஆண்டவர் ஒருவர் நமக்கு உண்டு. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 50வது அதிகாரத்திலே 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆம் தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு துணை செய்கிறவர். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் அவர் துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் துணை செய்கிறவர். அப்போ துணை செய்கிறவர் செய்கிற காரியம் என்ன? தம்முடைய ஜனத்தை அவர் வெட்கப்பட்டு போகுவதற்கு அனுமதிக்கிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கைகள் வெட்கத்திற்குள்ளாக, லட்சைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. சில பாதைகளில் அங்கே வெட்கம், சில பாதைகளில் லட்சைகள். காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தருடைய துணை நம்முடைய வாழ்க்கையில் அங்கே காணப்படுவதில்லை. வசனம் சொல்லுகிறது, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் கர்த்தர் துணை இருக்கும் பொழுதுதான் அது வாய்க்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய துணை இல்லாத பட்சத்திலே அந்த இடத்துல வெட்கமும் லட்சையும் உண்டாகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே என் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் துணை செய்வீராக, எனக்கு நீர் துணையாய் வந்து நிற்பீராக. ஒரு 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 ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு இடத்துல ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம போகும்போது என்ன செய்கிறோம்? யாராவது ஒருத்தரை துணையாக கொண்டு போகிறோம். அந்த இடத்துல ஃபெமிலியர் ஃபேஸோ இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல அவர்களுக்குரிய பேர்கள் இருக்கிறவர்களோ அல்லது கனத்திற்குரியவர்களையோ அழைத்து கொண்டு அந்த இடத்துல கடந்து செல்லுகிறோம். காரணம் என்ன? அவர்கள் மூலமாவது நாம் அந்த இடத்துல காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி. தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடைபெறுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் சகல காரியங்களும் வாய்ப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் செய்து முடிப்பதற்கு மிக மிக முக்கியமான தேவை என்ன தெரியுமா? தேவன். நீங்கள் செய்கிற காரியம் என்ன? நானே ஓடிடுவேன், நானே செஞ்சிருவேன், நானே சாதிச்சிருவேன். இல்லைங்க, நான் என்கிற அனுபவங்கள் அல்ல. தேவனாகிய கர்த்தரே எனக்கு துணை செய்வாராக, தேவனாகிய கர்த்தரே எனக்கு துணையாக இருப்பாராக. வேதத்தில் வாசிக்கும் பொழுது நெகேமியா சொல்லுவார், தேவனாகிய கர்த்தருடைய துணை எனக்கு உண்டு. எஸ்தர் சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தருடைய துணை இருக்குமானால். அப்போது கர்த்தருடைய தயவு, கிருபை, அவருடைய துணை நமக்கு இருக்கும் பொழுது நீங்கள் போகிற இடத்துல கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடுவதில்லை, அங்கே அனுமதிப்பதில்லை. உங்கள் தலையை அவர் உயர்த்துகிறவர், உங்கள் தலையை கர்த்தர் நிமிரச் செய்கிறவர். எந்த இடத்துலலாம் நம்ம டவுனாக இருப்போமோ, எந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டு போனதான சூழ்நிலைகள் இருந்திருக்குமோ, அந்த இடத்துலெல்லாம் கர்த்தருடைய துணை இருக்குமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறதை உங்கள் கண்கள் காண செய்து, அவர் தூக்கி நிறுத்துகிறதையும் பார்க்க செய்து, உங்களை நடத்துகிறதை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வெட்கங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் லட்சைகள் ஏன் இப்படிப்பட்ட பாதைகள் என்று சொல்லி துக்கத்தோடு கூட இருக்கிறதை அறிந்திருக்கிறீர். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான வெட்கத்தின் அனுபவங்கள் மாறுவதாக. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்வீராக. துணை செய்கிற கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருப்பீரானால் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வெட்கங்கள் நீங்கி தலையை உயர்த்துவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். உடைய பிள்ளைகளுடைய தலைகள் உயர்த்தப்படட்டும். இருக்கிற இடத்துல கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்து ஆச்சரியமாய் நடத்துகிறதை காண என் தேவனின் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிற பெருமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற லட்சைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். வெட்கத்தின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு துணை செய்வார். துணை செய்து உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். God bless you. God bless you. God.